ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் வந்து அதர்வா நடித்த இதயம் முரளி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி அவங்க அப்பா நடித்த இதயம் அந்த படத்தையே வந்து கொஞ்சம் கதையை மாற்றி இவங்க வந்து இதயம் முரளி அப்படின்னு எடுத்திருக்காங்க. பட் அதில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த ஒரு பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு அதுக்கு வந்து அவரோட இதயம் வந்து பாதிச்சு அதுக்காக அந்த படத்தோட பேர் வந்து இதயம்னு வச்சாங்க. இதில் நம்ம பையன் வந்து 3 பொண்ணை லவ் பண்ணுறாரு. அதில் ஒரு பொண்ணுக்கு வர கல்யாணம் வர பண்ணுறாரு. இது எப்படி வந்து அதுவும் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. பட் ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட். சுதாகர் காமெடி, அப்புறம் டிராவிட் காமெடி, ரக்ஷன் இவங்கெல்லாம் காமெடி, தமன் இவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதர்வா வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்ல எமோஷன்ஸாக இருக்கட்டும், காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் இது தமன் மியூசிக்கான்னு வந்து என்னாலே நம்ப முடியல. சூப்பராக பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருந்தாலும் சரி, பாட்டாக இருந்தாலும் சரி, தமன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்போவுமே தமிழ் சினிமாவுக்கு தமன் வந்து கேவலமாக தான் போடுவார். இந்த படத்தில் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. நல்ல அந்த வாமா வாமா சாங் வந்து சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்காங்க. நிறைய லொக்கேஷன்ஸ் போயிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது? ஹிட்டான படம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம், ஓரளவுக்கு பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப வள அதுவும் இந்த படம் வந்து 2.25 மணி நேரத்துக்கு தான். இந்த படத்துக்கு கதையே இல்லை. அவர் லவ் சொல்ல போகிறாரு, லவ் சொல்கிறாரா இல்லையான்றதுக்கு எதுக்கு 2.25 மணி நேரம் படம் எடுக்கிறீங்க? படம்லாம் கொஞ்சம் நேரத்தை கம்மி பண்ணுங்கள். 2 hours 15 minutesக்குள்ளே எடுத்திங்கன்னா இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஃபைட்டெல்லாம் தேவையே இல்லை. 2 ஃபைட்டு வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. இதெல்லாம் இது பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படத்தை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.